லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட் ரொம்ப முக்கியமான கொஷின் நாங்கள் பார்த்து தரவை படித்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொன்னாவே என்ன அதோட ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா I is equal to MI/RI squared. அதாவது ஒரு ரிஜிட் பாடி நம்ம பார்க்குறோம். ரிஜிட் பாடி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரே ஒரு பார்ட்டிகல்ஸ் கிடையாது. இட் ஹாவ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அது நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து துகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு. அதனால் ஒவ்வொன்றும் அதோடைய நிறை வந்து M1 மாஸ் வந்து M1 M2 M3ன்னு எடுத்துக்கோமா. அதைத்தான் நம்ம வந்து MI அப்படின்னு எடுத்துட்டா காமனாக அது இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதை தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மேஷன் போட்டிருக்கு. சம்மேஷன் என்னது கூட்டுத்தொகை அப்படின்னு போடுவாங்க. இப்படி போட்டால் என்னது கூட்டுத்தொகை. ஸோ இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய நிறை அதோடைய தொகையோடைய ஸ்கொயர் இது எங்கே நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லியும். தென் அது வந்து ஒரு யூனிஃபார்ம் ராடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1/2 ml ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது என்னது கம்ப்ளீட்டாக ஒரு யூனிஃபார்ம் ராடு. இது மாதிரியான ஒரு யூனிஃபார்ம் ராடு இருக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதே வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஒரு யூனிஃபார்மான ரிங்கு இருந்துச்சுன்னா, இது மாதிரி ஒரு வட்டமாக வரையமாக இருந்துச்சுன்னா ரிங்கில் வந்து அதோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த டாபிக் பார்க்கலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இப்போ இட் இஸ் கன்சிடர் த யூனிஃபார்ம் ரிங் ஆஃப் மாஸ் எம். ஸோ எம் அப்படிங்கிற நிறை இருக்கக்கூடிய என்னது ஒரு யூனிஃபார்ம் ரிங் எடுத்தாச்சு. அதோட நிறை ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபைண்ட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரிங் அபவுட் த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ எ சென்டர் அட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது வந்து ஒரு எம் அப்படிங்கிற மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிங் எடுத்தாச்சு. அந்த ரிங்கோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய மையத்துங்க, இதோடைய லாங் த ஆக்சஸில் பெர்பெண்டிகுலர் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டலாக இதோடைய மாஸ் வந்து எம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்ய கேட்டிங்கன்னா, அதாவது ஆக்சுவலாக நம்ம ஐ டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, டிஐ கண்டுபிடிக்கணும். ஐ என்னது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டோட்டலாக கண்டுபிடிச்சி அந்த ரிக்கு மொத்தமாக கண்டுபிடிச்சி ஐன்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்தோடனே டோட்டலாக இந்த ஐ ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஐ கண்டுபிடிச்சி அதை நம்ம இன்டர்கேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஐ கிடைக்குமா. அப்போ டிஐ அப்படின்னு என்ன மீனிங், ஒரு குறிப்பிட்ட நிறை ஸ்மால் நிறை என்னது ஒரு ஸ்மால் மாஸ் டிஎம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் மாஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ இங்கே கவனிங்க, இட் இஸ் டேக்கு என்னது இன்ஃபினிட்லி ஸ்மால் மாஸ் டிஎம் ஆஃப் லென்த் டிஎக்ஸ். டோட்டலாக லென்த்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு ஸ்மால் லென்த் டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டேன். இப்போது இது வந்து எங்கே இருக்குது, ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நமக்கு இதோடைய சென்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துக்காமா. ஏன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியோடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நான் ரைட்டம் சொல்லிட்டேன், எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட். இதுதான் நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியோடைய ஃபார்முலா. இப்போ நம்ம ஐ கண்டுபிடிக்கிறேன், என்ன கண்டுபிடிக்கிறேன், டிஐ கண்டுபிடிக்கிறேன். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், டிஎம் அப்படின்னு எடுத்துக்கணுமா. அப்போ டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இதோடைய சர்க்காம்ஃபரன்ஸ், இது வந்து வட்டம் தான், இந்த வட்டத்தோடைய சுற்றளவு சர்க்காம்ஃபரன்ஸ் நமக்கு எப்பவுமே என்னது 2πrன்னு கிடைக்குமா. ஓகே, அதுதான் லென்த் ஆஃப் த ரிங் இன் த சர்க்காம்ஃபரன்ஸ் இஸ் 2πr அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இதெல்லாம் பேசிக் மேக்ஸில் பேசிக்காக படிச்சிருப்பீங்க. இது ஒரு ரிங்கு. ஓகே, ஒரு ரிங்குடைய சர்க்காம்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2π இன்ட்டு அதோட ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுதான் அதோடைய சர்க்காம்ஃபரன்ஸ் சுற்றளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் நமக்கு வந்து சர்க்காம்ஃபரன்ஸ். ஓகே, அதுதான் லென்த்து 2πr அப்படின்னு எடுத்தாச்சு. ஆஸ் த மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி என்னது நமக்கு மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் லென்த்து என்னது பர் யூனிட் லென்த்து, அதாவது லேம்டா அப்படின்னு போட்டால் என்ன மீனிங், மாஸ் பர் யூனிட் லென்த்து. ஓகே, இப்போது இதோடைய லென்த்து டோட்டலாக என்ன இருக்குது அது வந்து கேபிட்டல் எழுதப்படுவோம். ஆனால் ஒரு யூனிட் லென்த் என்னது 1 மீட்டர் லென்த்தில் மட்டும் எவ்வளோ மாஸ் எவ்வளோ நிறை இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை நம்ம என்னென்ன எடுப்போம், லேம்டான்னு எடுப்பீங்களா. அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை லென்த் அப்படின்னு எடுத்துக்காமல் இதோடைய மாஸ் எம், லென்த்து தான் நமக்கு சுற்றளவு சர்க்காம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சர்க்காம்ஃபரன்ஸ் என்னது நமக்கு 2πr அப்படின்னு போடுவாங்க. அப்போ மாஸ் டிஎம் வந்து இன்ஃபினிட்லி ஸ்மால் இருக்கிறனால நம்ம என்னது டிஎம் ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது லேம்டா இஸ் ஈக்குவல் டு டிஎம் டிவைடட் பை டிஎக்ஸ்னு போடுவோம். இப்போ டிஎம் என்னது லேம்டா இன்ட்டு டிஎக்ஸ்னு வருமா. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கு, டிஎம் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு டிஎக்ஸ்.
ஓகே, எனக்கு லாம்டாவுடைய வேல்யூஸ் தெரியும். என்னது m/2r. அப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், m/2r இன்ட்டு dxன்னு போட்டுக்கலாமா. இப்போது dm என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போது இந்த ஃபார்முலா இந்த di அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம தொகைப்படுத்துகிற இன்டர்கிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டலாக கிடைக்குமா. அப்போது இன்டர்கிரேட் ஆஃப் இன்டர்கிரேட் ஆஃப் i is equal to இன்டர்கிரேட் ஆஃப் dl. di நமக்கு என்னது dm இன்ட்டு r ஸ்கொயர்டா. dmக்கு தான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? m/2r இன்ட்டு dx இன்ட்டு இந்த r ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, மீனிங் புரியுதா? எது நம்ம எடுத்துட்டேன்? i is equal to இன்டர்கிரேட் ஆஃப் di is equal to இன்டர்கிரேட் ஆஃப் dm இன்ட்டு r ஸ்கொயர். dm தான் நம்ம m/2r இன்ட்டு dx கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்ட்டு r ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. இது எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோ அதை இன்டர்கிரேட் பண்ண முடியாது. எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு? m கான்ஸ்டன்ட்டு. இந்த ஆர் ஸ்கொயர் ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஆர்னு மட்டும்தான் இருக்கும். அப்போ எம் கான்ஸ்டன்ட்டு, அதாவது அதோடைய மாஸ் கான்ஸ்டன்ட்டு, ரிங்குடைய ரேடியஸ் ஆர்எம் கான்ஸ்டன்ட்டு, 2 கான்ஸ்டன்ட்டு. எது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்? dx மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த ரிங்குங்க எது மாஸ் எனக்கு கான்ஸ்டன்ட், இதோட ரேடியஸ் கான்ஸ்டன்ட். இந்த டிஎம் மட்டும்தான் நான் இங்கே எடுத்துருக்கேன். இப்போ நான் இது வரைக்கும் டிஎம் எடுக்கலாம், ஏன்னா இங்கிருந்து இது வரைக்கும் டிஎம் எடுக்கலாம். அப்போ எது மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது? டிஎம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ எது நமக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த டிஎக்ஸை மட்டும்தான் நம்ம இன்டர்கிரேட் பண்ண முடியும். அப்போ mr /2 இன்டர்கிரேட் ஆஃப் dr. ஓகே, இன்டர்கிரேட் ஆஃப் dx இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது? எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸு லிமிட் போடுங்க. 0 இருந்து என்ன போடணும்? 2πrன்னு போடணும். அப்போ 0 to என்னது? 2πrன்னு போடுவீங்களா. அப்போ mr/2π எக்ஸுக்கு வந்து என்னது? 0 to 2π mr/2π. ஃபஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் என்னது? லோயர் லிமிட்டா. ஓகே, 2π ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ r இன்ட்டு r என்னது? ஆர் ஸ்கொயர். அப்போ i is equal to mr ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு ரிங். ஓகே, ஒரு வட்டத்துடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ரிங்கோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன கிடச்சிருக்கு நமக்கு? mr ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது அதோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுக்கு ப்ரீவியஸ் நான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தேன் இந்த யூனிஃபார்ம் ராடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் ராடுగా வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஒரு ரிங்கு வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு டிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா, ஓகே, ஒரு டிஸ்க்கு வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னென்னு கண்டுபிடிக்கலாம். சேம் அதே மெத்தடு தான். இட் இஸ் அதாவது ரிங்குனா எனது சென்டராக வந்து எதுவுமே இருக்காது. இப்படி இருந்தால் ரிங்கு. இது சென்டர் ஃபுல்லாக அந்த மாஸ் பாடி ப்ரெசண்ட்டாக இருந்தால் அது என்னது? நமக்கு டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு டிஸ்க் எடுத்துட்டேன் நீங்கள். ஓகே, இப்போது இந்த டிஸ்குடைய டோட்டல் மாஸ் கேபிட்டல் எம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ராங் த ஆக்சஸ் மையத்தை நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நிறைம திருப்புத்திறன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இப்போ நம்ம இது கண்டுபிடிக்க முடியாது. நிறைம திருப்புத்திறன் வேணும்னு என்னது? எம் இன்ட்டு என்னது? ஆர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படியோட ஃபார்முலா. நம்ம எடுத்தோடனே ஐ கண்டுபிடிக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஐ கண்டுபிடிக்கலாமா? டிஐ வேணும்னு என்னது? ஒரு டிஎம் அப்படிங்கிற நிறை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டேன். ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய நிறைய நான் சும்மா பாதி டிஎம் அப்படிங்கிற நிறை மட்டும் எடுத்துகிட்டு இப்போது டிஐ கண்டுபிடிச்சி இதை நம்ம என்னது? இன்டர்கிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐ கிடைக்குமா? அதே மெத்தட் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள். கன்சிடர் எ டிஸ்க் ஆஃப் மாஸ் எம், ரேடியஸ் ஆர். ஓகே, எம் அப்படிங்கிற மாஸும் நிறையும் ஆர் ரேடியஸ் இருக்கிறது எடுத்துக்கோங்க. டிஸ்க் இஸ் மேட் ஆஃப் த மெனி இன்ஃபினிட்லி ஸ்மால் ரிங் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். இந்த டிஸ்கை இது மாதிரி நிறைய இன்ஃபினிட்டி ஸ்மால் ரிங்ஸை நான் வந்து நிறைய எடுக்கலாம். அதில் நம்ம ஒரு ரிங்கு வந்து டிஎம் அப்படிங்கிற மாஸில், டிஆருங்கிற திக்னஸ்ஸு, ஆருங்கிற ரேடியஸை நான் வந்து ஒன்று எடுத்துட்டேன். இப்போது அதோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? டிஎம் இஸ் ஈக்குவல் டிஐ இஸ் ஈக்குவல் என்னது? டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு போடுவீங்களா. அப்போ மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கனால இது டிஸ்கங்கனால ஷிக்மான்னு எடுக்கணும். ஸோ லென்த்தாக இருந்தால் லேம்டான்னு போடுவாங்க. இப்படி வட்டமாக டிஸ்குமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? சிக்மான்னு எடுக்கணும். இப்போ சிக்மாவுடைய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மாஸ் டிவைடட் பை ஏரியா. சார் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செகண்ட் சாப்டர்லேயே படிச்சிட்டோம். இதெல்லாம் லேம்டாங்கிறது மாஸ் பர் யூனிட் லென்த்து, அதாவது ஒரு நேரத்தில் இருக்கக்கூடியது வந்து லேம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்மா அப்படிங்கிறது மாஸ் டிவைடட் பை என்னது? நமக்கு ஏரியா. இதெல்லாம் செகண்ட் சாப்டர் படித்த ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தான் இங்கே எடுக்கிறோம். அப்போ சிக்மான்னு என்ன மீனிங்? மாஸ் டிவைடட் பை ஏரியா, மாஸ் கேபிட்டல் எம். ஒரு வட்டத்தோடைய ஏரியா என்னது? நமக்கு 5r ஸ்கொயர்னு போடுவாங்க. இதெல்லாம் மேக்ஸ் படித்த பேசிக் ஃபார்முலா. 5r ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வட்டத்துடைய ஆரம்.
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ மாஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்மால் ரிங்கில் டிஎம் வேணும்னு என்னது சிக்மா இன்ட்டு 2πr இன்ட்டு டிஆர்னு போடுவோமா? ஓகே, அதாவது என்னது டிஎம் வேணும் அப்படின்னா இப்போது இதுங்க எனக்கு டிஎம் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது சிக்மா இந்த சிக்மாவும் 2πr நம்ம பெருக்கிடுவோம், 5r² பெருக்கிடுவீங்க. அப்போது அதோடைய 2πr போடுங்க. இப்போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, சிக்மா தெரியும். சிக்மா என்னது m/2π5r² போடுவீங்க. இங்கே 2πr அப்படியே இருக்குது, இன்ட்டு டிஆர்னு இருக்கா. ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 5 கேன்சல் பண்ணிடாமல் 5 மட்டும் கேன்சல் பண்ண முடியும். இப்போது டிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஎம் என்ன கண்டுபிடிச்ச டிஎம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு டேம் 2πr இன்ட்டு டிஆர் ஏரியா ஆஃப் தி எலமெண்ட் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 2m, இந்த 2 இங்கே போட்டுக்கோங்க, 2m 5 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ஆர் இன்ட்டு டிஆர் வந்து நம்ம என்னென்னு எடுத்தாச்சு, எம்முன்னு எடுத்துக்கலாம். ஓகே, மீனிங் புரியுதுன்னு சொன்னேன். அப்போது இந்த 2 இங்கே போயிடுச்சு. இப்போ 2m ஆர் இன்ட்டு டிஆர் அப்படியே இருக்குது. இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நம்ம டிஎம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஎம் கொண்டு போய் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்க, அந்த டிஐ = டிஎம் இன்ட்டு r² இருக்குது பாரு, அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டிஐ = 2m r² இன்ட்டு இங்கே என்ன இருக்குது நமக்கு r³ எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒரு r² இருக்குது. இப்போது அந்த r² இந்த ஆரை நம்ம பெருக்கினா என்ன வருது, r³ ஆகிடுமா? அவ்வளோதான். இப்போ டிஐ கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை இன்டர்கேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஐன்னு கிடைக்குமா? அப்போ i = இதோடைய லிமிட்டுன்னா 0 அதோட ரேடியஸ் ஆர்ன்னு போடுவீங்க. ஓகே, இன்ட்டு டிஐ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது எதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு 2m r² கான்ஸ்டன்ட்டு, அதை எடுத்துக்கோங்க. இது மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, கவனிங்க ஃபார்முலா, இன்டர்கிரேட் ஆஃப் x² இன்ட்டு dx என்ன வரும், x³/3. இன்டர்கிரேட் ஆஃப் x³ இன்ட்டு dx என்ன வரும், x⁴/4. இதுதான் ஃபார்முலா. என்னது x², இது r² வந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. x³ இன்ட்டு xd, அதாவது இன்டர்கிரேட் ஆஃப் x³ இன்ட்டு dx என்னென்ன வரும் நமக்கு, x⁴/4 அப்படின்னு வருமா, x⁴/4 அப்போது r⁴/4 0 to r அப்படின்னு போடுவீங்க. ஃபார்முலா 0 to 4 நமக்கு. இப்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இந்த அப்பர் லிமிட் என்னது கேபிட்டல் ஆர், இந்த ஸ்மால் ஆர் ரீப்ளேஸ் பண்ணால் கேபிட்டல் ஆர்னு வந்துடும். / 4 -0 இருக்கும். இப்போது என்னென்ன நான் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து இந்த 2 கேன்சல் பண்ணிக்காமா, அப்போ என்னது 1/2 வந்துருச்சா. இந்த r² இந்த r⁴ கேன்சல் ஆகிடுமா. அப்போ 1/2 m, இந்த m அப்படியே இருக்குது, r² இருக்குது. அப்போ 1/2 m r² அப்படிங்கிறது ஒரு டிஸ்குடைய என்னது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு.